மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பெரிய மாங்காய், முத்தி போன மாங்காயை பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இது மாங்காய் தான். அந்த மாங்காயை எடுத்து நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு. அந்த வெந்த மாங்காயை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ அந்த வெந்த மாங்காயை நல்லா கரண்டியால் கடைஞ்சி விட்டுட்டு வெல்லம், அந்த மாங்காய்க்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். அதையும் போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு, வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு மசிச்சு விட்டு தேங்காய் திருவி வச்சு அதை ஒரு முடி அளவுக்கு தேங்காயும் போட்டிருக்கோம். அந்த தேங்காய் போட்டால் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த வெல்லம் இனிப்புக்கும் தேங்காயோட வாசனைக்கும் நல்லாயிருக்கும். அதோட வெந்து கரைஞ்ச பிறகு அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம போட்டு தாளித்து அதோட எடுத்து கொட்டி எடுத்து வச்சுக்கணும். இது காரக்குழம்பு அந்த மாதிரி காரமான குழம்புக்கு இது சைடாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் காரக்குழம்புக்கு தான் செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல், மாங்காய் பச்சடி, பச்சை பட்டாணி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.